தெரியுது சார். ஓகே சார். ஓகே. அப்போ நம்மளோட ப்ராடக்ட், நம்மளோட பிராண்ட் நேம் இண்டி அக்ரோ, இந்தியா குரோ அப்படிங்கிறத மீன் பண்ணி ரெண்டையும் ஜாயின் பண்ணி வச்சு தான் இண்டி அக்ரோ. ஸோ நம்ம நாட்டில் இந்தியாவில் இன்னைக்கு கிட்டத்தட்ட பாதி 50%, பாதி அளவுக்கு இன்னைக்கு வந்துட்டு இயற்கை விவசாயம் அப்படிங்கிற ஒரு முறைக்கு விவசாயிகள் மாறிக்கிட்டு இருக்காங்க. அது எவ்வளவு லாபகரமா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு சில பக்கம் நிறைய லாபம் இருக்கு, ஒரு சில பக்கம் வந்துட்டு அவ்வளவா வந்துட்டு ரிசல்ட் கிடைக்கலங்கிறது இருக்கு. ஆனா விவசாயிகள் ரொம்ப விரும்புறது வந்துட்டு இயற்கை விவசாயத்தை தான் விரும்புறாங்க. அதுக்கான முயற்சிகள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியாவில் கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி 50% வந்து இயற்கை விவசாயத்தை தான் வந்து விவசாயிகள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இதையும் மனசுல வச்சுக்கிட்டு சுற்றுச்சூழலும் மாசுபடக்கூடாது, மக்களுக்கும் நல்ல உணவு கிடைக்கணும் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு இந்திய அரசாங்கமும் சரி, நிறைய மாநில அரசாங்கங்களும் சரி, இயற்கை விவசாயத்துக்காக நிறைய வந்து முன்னெடுப்பு பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிளஸ் புது சட்டத்திட்டங்கள் கொண்டு வர்றாங்க. மண்ணையும் விவசாயியோட உடம்பையும் உயிரையும் பாதிக்கிற மாதிரியான ஏதாச்சும் மருந்துகள் இருக்கு, உரங்கள் இருக்கு அப்படின்னா அதை ஒன்னொன்னா தடை செஞ்சுக்கிட்டும் வராங்க. முழுக்க முழுக்க இந்தியாவை ஒரு இயற்கை விவசாய நாடா மாத்தணுங்கிறதுல இன்னைக்கு மாநில மத்திய அரசாங்கங்கள் ரொம்ப வந்துட்டு முனைப்பா வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அந்த அந்த ஒரு கனவும் கூட இந்தியாவில் நிறைவேற போகுது. அதே மாதிரி இந்தியா ஒரு விவசாய நாடுன்னு தெரியும். எவ்வளோ பெரிய ஸ்கோப் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 43 கோடி ஏக்கர் நிலம் இந்தியாவில் விவசாய நிலம் அப்படிங்கிற கணக்குல இருக்கு. நம்மளோட தமிழ்நாட்டில் கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 கோடி ஏக்கர் நிலங்கள் வந்து விவசாய நிலம் அப்படிங்கிற கணக்குல இருக்குங்க. இதுல ஒரு போக 2 போக விளையிறது அப்படியெல்லாம் இருக்கும். ஓகே, பொதுவா சொல்றது. ஓகே, அப்ப இவ்வளவு விவசாயம் நடக்குது. அப்போ இத்தனை விவசாயிகளுக்கும் பயனுள்ள எல்லாருக்கும் யூஸ் ஆகுற மாதிரி தான் நம்மளோட ப்ராடக்டை வந்துட்டு வடிவமைச்சிருக்கிறாங்க. இதுல நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகட்டும், இல்லை நம்மளோட எக்கோ சேம்பர் ஆகட்டும், மைலேஜ் ஸ்டைல் ஆகட்டும், நம்மளோட வந்து ஒரு எத்திக்ஸ் என்ன அப்படின்னா, விவசாயிகளுக்கு நம்ம எல்லாரும் வந்துட்டு ஒரு வெல்விஷரா இருக்கணும். அந்த நோக்கத்துல தான் வந்துட்டு நம்மளோட ப்ராடக்ட்டும் வந்துட்டு உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த நோக்கத்துல தான் வந்துட்டு இங்க எக்கோ சேம்பரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் வந்துட்டு செயல்பட்டு இருக்கும். ஸோ ஒரு விவசாயிக்கு உண்மையாலுமே என்ன தேவை அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு அந்த 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 அவருக்கு பயனுள்ள மாதிரி நம்மளோட ப்ராடக்டை கொடுக்கணும். அதுல அவருக்கு வந்துட்டு விளைச்சலும் நல்லா இருக்கணும், செலவும் வந்துட்டு குறையணும். ஸோ அந்த மாதிரி ஒரு விவசாயிகளுக்கான வெல்விஷரா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல தான் வந்துட்டு எல்லாமே நடக்குது. இந்த ப்ரோக்ராம் உட்பட அப்படித்தான். ஓகேங்களா? அப்ப நம்மளோட ப்ராடக்ட் அப்படின்னு பாக்குறப்போ இன்னைக்கு இந்தியன் கவர்மெண்ட் ஆர்கானிக், பயோ அப்படின்னு சொன்னாலும் ஆர்கானிக் அப்படின்னு சொன்னாலும் ரெண்டு ஒன்று தான். சில ஊர்களில் வந்துட்டு ஆர்கானிக்னு சொல்லுவாங்க, ஒரு சில ஊர்களில் வந்துட்டு பயோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பயோ ஆர்கானிக் ரெண்டுமே ஒன்று தான். இங்கே நம்ம அதிகமாக வந்து ஆர்கானிக் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். ஓகேங்களா? ஸோ இயற்கை விவசாயத்துக்குன்னு வந்துட்டு இந்திய அரசாங்கம் இப்போ வச்சிருக்கிற லேட்டஸ்ட் ரீசெண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பயோ சிமுலண்ட் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு விதிமுறை வச்சிருக்கிறாங்க இயற்கை விவசாயத்துக்குன்னு. அதுக்கப்புறம் என்பிஓபி அப்படிங்கிற ஒரு அமைப்பும் இருக்கு, நேஷனல் ப்ரோக்ராமிங் ஃபார் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அரசாங்கம் இப்போ புதுசா சில சர்டிஃபிகேஷன் மெத்தட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுல G2 சர்டிஃபிகேஷனும் ஒன்று இருக்கு. மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கம்பெனிக்கு வந்துட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தர சான்றிதழ் இந்த G2 சர்டிஃபிகேட். ஸோ இது எல்லாமே எடுத்தது தான் நம்மளோட இண்டி அக்ரோங்கிற ப்ராடக்ட். அத்தனையுமே உரமும் சரி, மருந்துகளும் சரி, எல்லாமே இந்த சட்டத்திட்டத்துக்குள்ள வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். ஓகேங்களா? அப்போ இந்த சர்டிஃபிகேஷன் எப்படி கிடைக்குன்னு எக்கோ செட் மூலியமா கிடைக்குது. ஸோ இந்த எக்கோ செட்டுங்கிறது கிட்டத்தட்ட உலக நாடுகளில் 130 நாடுகளுக்கு மேலே இந்த சர்டிஃபிகேட் வந்து புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேஷன். ஸோ நீங்க இப்போ ஸ்க்ரீன்ல பார்க்கறது நம்மளோட இண்டி அக்ரோ ப்ராடக்ட்ஸோட என்பிஓபி சர்டிஃபிகேட். ஓகேங்களா? நம்மளோட எல்லா ப்ராடக்ட்ஸுக்குமே இந்த சர்டிஃபிகேட் இருக்கு, ஆர்கானிக் அப்படிங்கிறதுக்கான சர்டிஃபிகேட். ஓகேங்களா? ஓகே, நம்மளோட ப்ராடக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு அடுத்த ஒரு 10 நிமிஷம் சொல்கிறோம், கரெக்டாக கவனிங்க. நம்மளோட ப்ராடக்ட்ல ஃபர்ஸ்ட் வந்து புவஸ்ட்ரா சூப்பர், செகண்ட் க்ரோ மேஜிக் அட்வான்ஸ், தேர்டு வந்து ஆலிஃப், இது வந்து உரம் அந்த மாதிரியான கணக்குகளில் வரும். அடுத்து எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸ்,
அடுத்து வந்துட்டு பூச்சிக்கொல்லி மருந்துகள் அந்த மாதிரி கணக்கில் பார்த்தீங்கன்னா எம்ஐ வீர், எம்ஐ ப்ரௌட், எம்ஐ சிட்ரா, மாடிஃபை, வைரஸ் பிளஸ். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராடக்ட்ஸு. இது எல்லாத்தையும் ஒன்னொன்னையும் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ப்ராடக்டை வந்து ஒன்னொன்னையும் வந்துட்டு எப்படி சரியா பயன்படுத்தலாம், ஒரு பயிருக்கு எப்படி பயன்படுத்துறதுங்கிறது கடைசியா வந்துட்டு மற்ற லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க பேசுவாங்க. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து போவஸ்ட்ரா. இந்த ப்ராடக்ட் இன்னைக்கு வந்துட்டு விவசாயிகளுக்கு ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டா இருந்துகிட்டு இருக்கு. இது வந்து 2 கிலோ பேக்கெட்டா இருக்கு. இது வந்து மண்ணை வந்து துப்புரவு பண்றதுக்கான ப்ராடக்ட். கரெக்டா சொல்ல போனா, கரெக்டா சொல்லணும்னா நம்ம மண்ணை வந்து ரொம்ப இறுக்கமா இருக்கிற இடத்துல வேர் வந்து நல்லா இறங்காது. அந்த இடத்துல மண்ணை வந்துட்டு கொழு கொழுன்னு ஆக்குறதுக்கும் வேர் வந்துட்டு நல்லா டீப்பா இறங்குறதுக்குமான வேலையை இது செஞ்சு கொடுக்கும். இது மூலியமா என்ன ஆகும்னா, வேர் ஸ்ட்ராங் ஆகும்போது பயிருக்கு தேவையான மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஆகட்டும், நீர் ஆகட்டும், பயிர் நல்லா உறிஞ்சுறதுக்கான, வேர் நல்லா உறிஞ்சுறதுக்கான கெப்பாசிட்டியை வந்துட்டு இது அதிகப்படுத்தி கொடுக்கும். ஓகேங்களா? ரெண்டாவது, இது வேர்ல வந்துட்டு ஒட்டிக்கும். அப்ப வேர்ல ஒட்டி நிக்கிறதுனால வேரை கடிக்கக்கூடிய எந்த புழு பூச்சியா இருந்தாலும் அது அழிஞ்சிரும். வேற கடிக்காத மண்புழு இருக்கு அப்படின்னா அந்த மண்புழு அதிகமா வளரும். அப்போ மண்புழு அதிகமா வளரும், வேற பாதிக்கக்கூடிய மற்ற புழுக்கள் எல்லாமே வந்துட்டு தானா வந்து அழிஞ்சிரும். அப்போ அதனாலதான் வந்துட்டு இது கிட்டத்தட்ட மண்ணுக்கடியில அவ்வளோ நல்ல வேலையை வந்துட்டு இது செஞ்சு கொடுக்கும். ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு பயிரோட வளர்ச்சி ரொம்ப சூப்பரா இருக்கும். அப்போ இந்த போஸ்ட்ரா சூப்பர் எதுல தயார் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆமணக்கு சாரம், வேப்பிலை சாரம், என்சைம்கள், ஈரப்பதம், மெயினா வந்து பென்டோனேட். அப்ப இதோட கலவை தான் வந்துட்டு நம்மளோட போஸ்ட்ரா சூப்பர். இது ஒரு பாக்கெட் வந்து கிலோ வரும். இது மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடிய வேற கடிக்கிற புழுக்களை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாம, இப்ப மண்ணுக்கு மேல வளரக்கூடிய சில புழு பூச்சிகள் இருக்கு. அதுவும் கூட வேரையும் பயிரையும் பாதிக்கும். மண்ணுல வந்துட்டு முட்டை வைக்கிறது, வளர்றது அந்த மாதிரி இருக்கிறது. அதையும் சேர்த்தி இந்த போவஸ்ட்ரா சூப்பர் வந்துட்டு கட்டுப்படுத்தும். அதுல இந்த நத்த மாதிரியான இருக்கிறதையும் கட்டுப்படுத்தும். மெயினா இந்த எலி தொல்லை வந்துட்டு பெரும்பாலும் எல்லா தோட்டங்கள்லயுமே இருக்கும். நம்மளோட போவஸ்ட்ரா பயன்படுத்தக்கூடிய தோட்டங்கள்ல, வயல்கள்ல இந்த எலி பிரச்சனையே வந்துட்டு வராதுங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு எலிகளை கூட கட்டுப்படுத்தி கொடுக்குற அளவுக்கு இந்த போவஸ்ட்ரா சூப்பர் வந்துட்டு வேலை செய்யுது. ஓகேங்களா? ஸோ அப்போ மண்ணை வந்துட்டு பராமரிக்கிறதுக்கும், மண்ணை வந்துட்டு கொழு கொழுன்னு ஆக்குறதுக்கும், வேறு ஸ்ட்ராங்கா இறங்குறதுக்கும், ஏன்னா வேர் நல்லா இருந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா பயிர் நல்லா இருக்கும், விளைச்சலும் நல்லா வரும். அப்ப அந்த மாதிரியான மண்ணுக்கடியில பேசிக்கான எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுக்கறது நம்மளோட போஸ்ட்ரா சூப்பர். ஆனா இது வந்து உரமானு கேட்டா இது வந்து உரம் கிடையாது. உரம் எப்பவும் நம்ம போடுற உரங்கள் போடணும். இது வந்து இப்ப நான் சொல்லி முடிச்ச மத்த பலன்களை கொடுக்கறதா நம்மளோட போஸ்ட்ரா சூப்பர். ஓகேங்களா? அப்போ உரமா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ரெண்டாவது ப்ராடக்ட் குரோ மேஜிக் அட்வான்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரெண்டாவது ப்ராடக்ட். இந்த குரோ மேஜிக் அட்வான்ஸ்ங்கிறது முழுக்க முழுக்க ஒரு நுண்ணூட்டம்னு சொல்லலாம். நேனோ டெக்னாலஜியில வந்துட்டு தயாரான ப்ராடக்ட். நேனோ டெக்னாலஜினா ரொம்ப பெரிய ஒரு விஷயத்த ரொம்ப சின்னதா வந்துட்டு சுருக்க முடியும். ரொம்ப பெரிய டெலிஃபோன் இன்னைக்கு வந்துட்டு சின்னதாகி இன்னைக்கு பாருங்க கையில் இத்தினூண்டு மொபைல் போனா வந்து சேர்ந்திருக்கு. ஒரு இத்தினூண்டு சிப் இருக்குது. அந்த சிப்பில் வந்துட்டு அவ்வளோ விஷயங்கள் நமக்கு பண்ண முடியுது. இங்கிருந்து அமெரிக்காவுக்கு பேச முடியும். அதுதான் வந்துட்டு ஒரு டெக்னாலஜின்னு சொல்றோம். ஸோ இந்த நேனோ டெக்னாலஜிங்கிறது எல்லா துறையிலுமே இருக்கு. எல்லா துறையிலுமே நேனோ டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இப்போ வந்துட்டு இருக்கு. அதுல நம்ம விவசாயத்துக்கு வந்த ஒரு நேனோ டெக்னாலஜி தான் நம்மளோட குரோ மேஜிக் அட்வான்ஸ்ன்னு சொல்லணும். அப்ப இது ஒரு 100 கிராம் பேக்கெட்டு. இந்த 100 கிராம் பேக்கெட்டை இப்ப நெல்லு இந்த மாதிரியான சின்ன பயிர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 1 ஏக்கருக்கு போதும். வெறும் 100 கிராம் 1 ஏக்கருக்கு போதும். அது எப்படி வெறும் 100 கிராம் போதும் அப்படின்னா, இது வந்து 100 கிராம்னு பார்க்க வேணாம், அங்கதான் இதோட டெக்னாலஜி நம்ம சேர்த்தி பார்க்கணும். அப்ப நேனோ டெக்னாலஜி சேர்த்தி கவனிக்கிறப்போ இது 100 கிராம் இல்லை, இது 100 கிலோவுக்கு சமம். ஓகேங்களா? அப்போ அந்த அளவுக்கு வந்துட்டு இது என்ன பண்ணும்னா, இது வேறு ஆழமா வளர்றதுக்கும், தண்டு வந்துட்டு ஸ்ட்ராங்கா வர்றதுக்கும், கிளைகள் அதிகமா வைக்கிறதுக்கும், பிளஸ் பூ அதிகமா பிடிக்கிறதுக்கும், பூ உதிராம பாக்குறதுக்கும், பிஞ்சு காய் அதிகமாகறதுக்கும், காய் பிஞ்சு உதிராம பாக்குறது, பழம் வந்துட்டு நல்லா பருத்து நிறமா சுவையா வளர்றது, இவ்வளவு வேலைகளையும் இந்த குரோ மேஜிக் அட்வான்ஸ்
செஞ்சு கொடுக்குதுங்க. அதாவது நம்ம என்ன தேவை, விளைச்சல் அதிகமா வரும். விளைச்சல் அதிகமா வரணும்னா கண்டிப்பா தண்டு ஸ்ட்ராங்கா இருக்கணும், கிளைகள் அதிகமா வைக்கணும், பூக்கள் அதிகமா பிடிக்கணும், புடிச்ச பூ உதிராம இருக்கணும், அந்த பூ வந்துட்டு பிஞ்சாயி காயாயி நல்லா பருத்து நிறமா சுவையா வளரணும். இதுதானே. அப்ப அதுக்கு மொத்த இதுவும் இது கொடுக்கும். பிளஸ் நோய் எதிர்ப்பு சக்தியும் செடிக்கு கொடுக்கும். வைரஸ் மாதிரியான பாதிப்புல கூட இது வந்துட்டு தாக்கு பிடிக்கிறதுக்கு முடியும் பயிரால. ஸோ அந்த மாதிரி குரோமேட்டிக் அட்வான்ஸ் வந்துட்டு வேலை செய்யுது. இது நேனோ டெக்னாலஜிலையும் ஒரு அட்வான்ஸ், ஒரு 3rd ஜென்ரேஷன் நேனோ டெக்னாலஜி அந்த லெவல்ல வந்துட்டு தயார் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு விதைச்சதுல இருந்து அறுவடை வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பயிரோட முழு டெவலப்மெண்ட்டையும் நம்ம குரோ மேஜிக் அட்வான்ஸ் வந்துட்டு செஞ்சு கொடுத்துட்டு இருக்குங்க. அப்போ இது பயன்படுத்தும் போது நமக்கு விளைச்சலை பொறுத்த வரைக்கும் நார்மலா நீங்க பயன்படுத்தக்கூடிய உரங்கள் மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது கேரண்டியா ஒரு 30-40% ஈல்டாச்சும் கூடுதலா கிடைக்கும். சில பயிர்கள் 2 மடங்கு வரைக்கெல்லாம் விளைச்சல் கிடைச்சிருக்கு. அது வந்து பிராக்டிக்கலா பார்த்தவங்க அவங்க பேசுவாங்க, நீங்களும் பாருங்க. ஆனா கூடுதலான விளைச்சல் அப்படிங்கிறது கேரண்டியா வந்துட்டு இது மூலியமா கிடைச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாரும் வந்து பயன்படுத்தி பாருங்க. இது எப்படி தயார் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடல் பாசி சாரம், அதாவது நம்ம ஸ்பைருலினான்னு சொல்லுவாங்க. ஸோ கடல் பாசி சாரம், தாவரம் மக்கு எண்ணெய் பிளான்ட் ஆயில்னு சொல்றது, தாவர சாரம், என்சைம்கள் இதெல்லாம் சேர்த்தி தான் ஒரு நேனோ டெக்னாலஜி மெத்தடில் இதை தயார் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இது வந்து பவுடர் ஃபார்ம்ல இருக்கும். இதை நீங்க தண்ணியில கலக்கி ஸ்ப்ரேவும் பண்ணலாம், இல்லை வந்துட்டு ட்ரிப்பில் விடுறீங்கன்னா ட்ரிப்லேயும் விடலாம், இல்லை பவுடரா இருக்குங்கிறதுனால நீங்க மணல்ல கலக்கியோ இல்லை வேற ஏதாச்சும் இயற்கையான உரங்கள் கூட கலக்கி வந்துட்டு நீங்க தூவியும் விடலாம். மண்ணுலையும் தூவி விடலாம், இல்லை தண்ணியில கலக்கி ஸ்ப்ரேவும் கொடுக்கலாம், இல்லை ட்ரிப்லேயும் விடலாம். இதுக்கு முன்னாடி சொன்ன போவஸ்டான்னு சொல்லக்கூடிய ப்ராடக்ட் வந்துட்டு நீங்க மண்ணில் தான் போட முடியும், ஸ்ப்ரே கொடுக்க முடியாது. அது மண்ணில் மட்டும் போடக்கூடிய ப்ராடக்ட். இது வந்து எப்படி வேணாலும் பண்ணலாம். ஓகே, மண்ணில் போட்டாலும் ரிசல்ட் இருக்கு, ஸ்ப்ரே பண்ணினாலும் ரிசல்ட் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இது கொடுக்கக்கூடிய வேற அடிஷ்னல் ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா, இப்ப விளைச்சல் மட்டும் கூடுதலா கிடைக்கிறது இல்லாம அதுல இருந்து கிடைக்கக்கூடிய பழமோ காயோ தானியமோ எதா இருந்தாலும் அதோட குவாலிட்டியே இம்ப்ரூவ் ஆயிருக்கும். சூப்பர் குவாலிட்டியில, நம்பர் 1 குவாலிட்டியில, எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில விளைச்சல் கிடைக்கும். இப்போ ஒரு கேரட்னா எல்லா கேரட்டும் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கும், ஒரே சைஸ்ல ஈவனா கிடைக்கும். அது உருளைக்கிழங்கு ஆகட்டும், எது ஆகட்டும், வெங்காயம் ஆகட்டும், எல்லாமே வந்துட்டு கிடைக்கும். அதே மாதிரி ஏதாச்சும் தானியங்கள் எடுக்கிறாங்கன்னா அதுல எண்ணெய் சத்து தான் முக்கியம்னா அந்த எண்ணெய் சத்து அதிகமா இருக்கும், வெயிட்டும் கூடுதலா இருக்கும், அதுல கிடைக்கிற சத்து, எண்ணெய் சத்துனா எண்ணெய் சத்து அதிகமா இருக்கும். ஒரு பழம்னா அந்த பழத்தோட சுவையும் நிறமும் நல்லா இருக்கும், அதுல இருந்து கிடைக்கிற ஜூஸும் வந்துட்டு அதிகமா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸலண்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கறது தான் நம்மளோட குரோ மேஜிக் அட்வான்ஸ். ஓகே, மூணாவது ஒரு ப்ராடக்ட் ஆலிவ் சூப்பர் 16 சொல்றது. ஸோ இந்த ஆலிவ் சூப்பர் 16 ஏன் வந்துட்டு இதுக்கு வந்து சூப்பர் 16 பேர் வச்சாங்கன்னா, இது ஒரு 1/2 லிட்டர் பேக்கெட்ல, 1/2 லிட்டர் பேக்ல வருது. இது வந்து சூப்பர் 16 ஏன் பேர் வச்சாங்க அப்படின்னா, இதுல 16 விதமான தாவரத்துக்கு தேவையான 16 விதமான சத்துக்கள் வந்துட்டு இதுல கிடைக்குதுங்க. இதுல பாருங்க, இது பெரிய அளவுல தேவைப்படுற சத்துக்கள்னு பயிர்களுக்கு தேவைப்படும். அப்புறம் சின்ன சின்ன அளவுல தேவைப்படக்கூடிய சத்துக்கள்னு வேணும். அப்ப எப்படி பார்த்தாலும் மொத்தமா எல்லா சத்துக்களும் வேணும், அப்பதான் ஒரு பயிர் வந்துட்டு ஆரோக்கியமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா இது மூலியமா பயிருக்கு கிடைக்கக்கூடிய சத்துக்கள் பார்த்தா நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன், ஹைட்ரஜன், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், சல்ஃபர் இதெல்லாம் வந்துட்டு அதிக அளவுல ஒரு பயிருக்கு தேவையானது. அதுவும் வந்துட்டு இந்த ஆலிவ்ல கிடைச்சிரும். அது போக சின்ன அளவுல தேவைப்படக்கூடிய சத்துக்கள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா குளோரின், இரும்பு, போரான், மேக்னீஸ், ஜிங்கு, காப்பர், மோலிப்டினம், நிக்கல் இதெல்லாம் சின்ன சின்ன அளவுல தேவைப்படும். ஸோ இந்த 16 சத்துக்களுமே ஒரே ப்ராடக்ட் கொடுக்குதுன்னா அது நம்மளோட ஆலிவ் சூப்பர் 16. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம் இது. ஏன்னா இத்தனை சத்து வேணும் அப்படின்னா நம்ம பல விதமான மருந்து உரங்கள் வாங்கி மொத்தமா வந்துட்டு போடணுமா இருக்கும். பட் இங்க பாத்தீங்கன்னா ஒரே ப்ராடக்ட் 16 விதமான ஊட்டச்சத்தையும் வந்துட்டு பயிருக்கு கொடுத்துரும்.
அப்ப இத்தனை ஊட்டச்சத்தும் சரியான முறையில கிடைக்கும் போது கண்டிப்பா அந்த பயிர் வந்துட்டு நல்லபடியா வளரும், நல்லபடியா ஈல்டு விளைச்சலும் நல்லபடியா கொடுத்துரும், எந்த டவுட்டும் வேண்டாம். ஸோ அவ்வளோ சூப்பரான ப்ராடக்ட் நம்மளோட ஆலிவ் சூப்பர் 16. ஓகே. அப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன குரோ மேஜிக்கும் இந்த ஆலிஃபும் கிட்டத்தட்ட ஒன்னே தான். குரோ மேஜிக் என்ன செய்யுதோ அதே தான் இந்த ஆலிஃபும் பண்ணுது. அது பவுடர் ஃபார்ம்ல இருக்கு, இது வந்துட்டு லிக்விட் ஃபார்ம்ல இருக்கு. இந்த ஆலிவ் சூப்பர் 16 எக்ஸ்ட்ராவா பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த பயிர்களோட சுவாசம்னு ஒன்று இருக்கு. நம்ம வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுறோம், ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிறோம். பயிர்கள் வந்து என்ன பண்ணும்னா, நமக்கு செடிகள் இதெல்லாம் தெரியும், நமக்கு அது கார்பன் டை ஆக்சைடை உள்ளே எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியே விடும் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஆனா ஒரு நாள்ல சில நேரம் வந்துட்டு கண்டிப்பா பயிரும் வந்து சுவாசிக்கும். அதுவும் வந்துட்டு ஆக்சிஜனை வந்து உள்ள எடுக்கணும், அதுக்கும் வந்து ஆக்சிஜன் தேவை. ஸோ அப்படி ஒரு பயிரோட சுவாசத்தை வந்துட்டு அதிகப்படுத்தி கொடுக்கறதுல இந்த ஆலிவ் சூப்பர் 16 வந்துட்டு நல்லாவே வேலை செய்யுது. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ் நம்மளோட ஆலிவ் பண்ணி கொடுக்குது. அதே மாதிரி செகண்ட், இது குரோ மேஜிக் பண்ணாத இன்னொரு முக்கியமான வேலை என்ன செய்யுதுன்னா, தண்ணி வந்து கொஞ்சம் பற்றாக்குறையா இருக்கிற இடத்துல கூட அந்த பயிரை வந்துட்டு தாக்கு பிடிக்கிறதுக்கான வேலையை செஞ்சு கொடுக்குது. தண்ணியே இல்லைன்னா எந்த பயிரும் வளராது, நமக்கு தெரியும். ஒரு சில இடங்கள்ல சில நேரங்கள்ல எதிர்பாராத விதமா மழை பெய்யாம போயிடும். மழையை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய மாவட்டங்கள் நிறைய இருக்கு, தமிழ்நாட்டிலையும் சரி கேரளாலையும் சரி இப்படியெல்லாம் இருக்கும். அப்போ மழை அந்த டைம்ல பெய்யாம போகுதுன்னா அப்ப அந்த பயிர் மொத்தமா வாடிடும், கருகிடும். ஸோ அந்த டைம்ல கூட கொஞ்சம் கூட இது இது யூஸ் பண்ணாத ஒரு தோட்டத்துக்கும் யூஸ் பண்ற தோட்டத்திலையும் வித்தியாசம் நம்ம வந்து பார்க்க முடியும். அந்த பயிரை வந்துட்டு கொஞ்சம் கூட தாக்கு பிடிச்சு இருக்க வைக்கும். ஸோ அந்த மாதிரி வித்தியாசம் ஆலிவ் சூப்பர் 16க்கு இருக்கு. ஓகே, இது எப்போவெல்லாம் இது பயன்படுத்தணும், அப்படி எவ்வளோலாம் பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 1 ஏக்கருக்கு இந்த 1/2 லிட்டரு போதும். அதாவது ஒரு டப்பா போதும் 1 ஏக்கருக்கு. மண்ணுலையும் ட்ரிப்பில் விடலாம். ட்ரிப்லையும் விட்டுட்டு, இல்லைன்னா வந்துட்டு வாய்க்கால் பாசனம்னா கொஞ்சம் கொஞ்சமா வாய்க்காலையே கொஞ்சம் கலந்து விட்டு கீழே வேருக்கு போற மாதிரி கொடுத்துட்டு மேல பயிருக்கு மேல ஸ்ப்ரேவும் கொடுத்தா சூப்பரான ரிசல்ட் இருக்குன்னா, ஒரு 10 நாளைக்கு ஒருக்க காய்கறிகள்னா ஒரு 10 நாளைக்கு ஒருக்க ஸ்ப்ரே கொடுத்தா நல்ல ரிசல்ட் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அதாவது விளைச்சல் கிடைச்சிட்டு இருக்கிற அறுவடை பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப கூட 10 நாளைக்கு ஒருக்க கொடுத்தீங்கன்னா பெரிய ஒரு ரிசல்ட் இருக்கு. பூவெல்லாம் பறிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 15 நாளைக்கு ஒருக்க ஸ்ப்ரே கொடுத்தா பூ வந்து அதிகமா பிடிக்கும், பூவோட குவாலிட்டியும் நல்லா இருக்கும். அப்படி பண்ணலாம். இல்ல வந்துட்டு தானியங்கள் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 20 நாட்கள் எண்ணெய் வித்துக்கள் அல்ல தானியங்கள்னா ஒரு 20 நாளைக்கு ஒருக்க ஸ்ப்ரே கொடுத்தா பெட்டர் ரிசல்ட் இருக்கு. டீ காஃபி மாதிரி எஸ்டேட் இருக்கு, இல்லாட்டி மாமரம் அந்த மாதிரியான ஒரு தோப்பு அந்த மாதிரி இருக்குன்னா 30 நாளைக்கு ஒருக்க கொடுத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ரிசல்ட் எடுக்க முடியும். பொதுவான கால்குலேஷன் தான் இது. இன்னும் வந்துட்டு ப்ராப்பரா ஒரு பயிருக்கும் எப்படி கொடுக்கறதுங்கிறது வந்துட்டு இன்னும் அடுத்த இதுல வந்துட்டு டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். ஓகே. அப்போ குரோ மேஜிக், ஆலிவ் ரெண்டும் சேம் தான். நீங்க உங்களுக்கு எது பெட்டரோ எதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். ரெண்டையும் கூட சேர்த்தியும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ரெண்டையும் சேர்த்தி கூட பயன்படுத்தலாம். இல்லைன்னா இது இல்லைன்னா அது அப்படி கூட மாத்தி கூட நீங்க பயன்படுத்தலாம். இது வந்து பவுடர் ஃபார்ம்ல இருக்கு, இது வந்து லிக்விடா இருக்கு, அவ்வளவு. ஓகே. 4வது ஒரு ப்ராடக்ட் எம்ஐ ஸ்ப்ரே பிளஸ். இந்த எம்ஐ ஸ்ப்ரே பிளஸ்ங்கிறது ஒரு ஒட்டு பசை. இப்போ நம்ம எந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணாலும் அது வந்து இப்போ இலையில வந்துட்டு நல்லபடியா பிடிக்கணும். இப்போ மழை அடிக்கடி பெய்யுற ஒரு இடம் அப்படின்னா டக்குன்னு வந்துட்டு மழை பெஞ்சதுல மொத்தம் அடிச்ச மருந்து மொத்தமும் பூமிக்கு வந்துருமே தவிர இலையில தங்காது. அப்போ அந்த புழு பூச்சிகளுக்கு எதிராக வேலை செய்யறதோ இல்லை வந்துட்டு அந்த ஊட்டச்சத்து கிடைக்கிறதோ கிடைக்காம போகும். அப்போ அதுக்கு நம்மளோட எம்ஐ ஸ்ப்ரே இதுல கலந்து பண்ணணும் அப்படின்னா இது வெளியவும் ஒட்டுப்பச பயன்படுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் அதுக்கும் நம்மளோட எம்ஐ ஸ்ப்ரே பிளஸுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கரா வேலை செய்யும், அதாவது ஒட்டு பசையா வேலை செய்யும். அந்த மருந்தை வந்து இலையில நல்லா கிரிப்பா பிடிச்சிக்க வைக்கும். அதே மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும். இப்போ ஒரு துளி விழுந்திருக்குதுன்னா அது கிட்டத்தட்ட வந்து 7-8 துளி அளவுக்கு வந்துட்டு அதை வந்து பரப்பி கொடுக்கும், அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கும். அப்ப இலை மொத்தமும் கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதே மாதிரி இதுல இதுல இது வந்து இலைக்குள்ள நல்ல ஊடுருவி போகும்.
இப்போ மேலோட்டமா மட்டும் இல்லாம உள்ளுக்குள்ள ஊடுருவியும் போகும், நல்ல கிரிப்பா பிடிக்கிறதுக்காக. அப்போ ஒரு ஊட்டச்சத்து எல்லாம் கொடுக்குறோம்னா ஆட்டோமேட்டிக்கா நல்லபடியா ஊடுருவி கிடைக்கும், ஊட்டச்சத்து நல்லா கிடைச்சிடும் இலைக்கும் செடிக்கெல்லாம். அப்ப இந்த 3 விஷயத்தையும் செய்யக்கூடிய ஒரு ஒட்டு பசை மாதிரியான ப்ராடக்ட் ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்குங்க. அது கூட அடிஷனலா இன்னொரு 3 விஷயத்த நம்மளோட எம்ஐ ஸ்ப்ரே பிளஸ் பண்ணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்டிவேட்டர். இது கூட எந்த மருந்த கலக்குறீங்களோ அந்த மருந்த நல்லபடியா வேலை செய்ய வைக்கும். அந்த மருந்தை நல்லா ஆக்டிவேட் பண்ணும் ஒண்ணு. செகண்ட் ரியாக்டர். 2 மருந்த ஒன்னா கலக்கி கூட சில டைம்ல ஸ்ப்ரே பண்ணுவாங்க. இல்ல 3 மருந்து ஒன்னா கலக்கி ஸ்ப்ரே பண்றதும் உண்டு. அப்படி ஸ்ப்ரே பண்ணினாலும் ஒரு மருந்தையும் ஒரு மருந்தை இன்னொரு மருந்து வந்துட்டு மந்தம் பண்ணாம மட்டம் படுத்தாம ஒரு மருந்தையும் தனித்துவமா வேலை செய்ய வைக்கும் நம்மளோட எம்ஐ ஸ்ப்ரே பிளஸ். அதே பாலினேட்டர். அதே மாதிரி கெமிக்கல் எதுவும் கலக்காம ஆர்கானிக் மருந்துகள் இல்ல நம்மளோட மருந்துகளோ இல்லாட்டியும் வந்து வெளியே இருக்கக்கூடிய இயற்கையான மருந்துகள் அடிக்கிறதுக்காக இதை வந்துட்டு ஒட்டு பசையா மிக்சரா யூஸ் பண்றீங்க அப்படின்னா தேனீக்களை வந்துட்டு அதிகமா கவரும். இப்ப தேனீக்கள் அதிகமா கவர தன்மை இதுக்கு இருக்கிறதுனால தேனீக்கள் அதிகமா வரும்போது ஆட்டோமேட்டிக்கா மகரந்த சேர்க்கை அதிகமா நடந்து ஆஹ் பூ பூ பிஞ்சு காய் பழம் அதிகமா வர்றதுக்கு அது ஒரு வாய்ப்பாயிரும். ஓகேங்களா? ஸோ இப்படி 6 பலன்கள் நம்மளோட எம்ஐ ஸ்ப்ரே பிளஸுக்கு இருக்கு. வெளி மார்க்கெட்ல இருக்கிறதுல இத்தனை பலன்கள் வந்துட்டு வராதுங்க. ஓகே, அடுத்த ப்ராடக்ட் எம்ஐ வீரு. இது பாத்தீங்கன்னா புழு பூச்சிகளுக்கு எதிராக அதை கட்டுப்படுத்துறதுக்கும் அழிக்கிறதுக்குமான ப்ராடக்ட். எல்லா விதமான புழுக்களுக்கும் எல்லா விதமான பூச்சிகளுக்கும் இந்த எம்ஐ வீர் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். இந்த பூச்சிக்கு தான் பயன்படுத்தணும், அந்த புழுக்கு தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இங்க இல்லைங்க. இந்த எம்ஐ வீர் ஒரே ஒரு சொல்யூஷனை நம்ம எல்லா புழு பூச்சிகளுக்கும் நம்ம பயன்படுத்த முடியும், கட்டுப்படுத்த முடியும். அப்ப இது ஒரு 250 ml பேக், அதாவது 1/4 லிட்டர் டப்பாவா இருக்கும். 1 ஏக்கருக்கு இது போதும். 1 ஏக்கருக்கு ஸ்ப்ரே கொடுக்கறது தான், 1 ஏக்கருக்கு ஸ்ப்ரே கொடுக்கறதுக்கு இது போதும். காமனா ஒரு சில பயிர்களுக்கு கொஞ்சம் மாற்றம் வரலாம். இது எப்படி தயார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேப்பெண்ணெய், பூண்டெண்ணெய், மீன் எண்ணெய், கராஜ் எண்ணெய், குடமிளகாய் எண்ணெய், யூக்கலிப்டஸ் எண்ணெய், கடுகு எண்ணெய், தடோரா எண்ணெய், லவங்கப்பட்டெண்ணெய், பெப்பர்மின்ட் எண்ணெய், கற்பூர எண்ணெய், நல்லெண்ணெய். அப்போ 12 விதமான எண்ணெய்களை கலந்து தான் இதை தயார் பண்ணியிருக்காங்க. இப்ப நார்மலா இயற்கை விவசாயம் பண்றவங்க இதுல 1ஓ 2ஓ ஆயிலை எடுத்து அவங்களா மருந்தா பயன்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் அவங்களா சிரமப்பட்டு ரெடி பண்ணும், இல்லாட்டி மார்க்கெட்ல விற்கிறாங்க, வாங்கி கொண்டு வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஆனா இங்க பாருங்க 12 விதமான ஆயிலும் வந்துட்டு மிக்சிங்கா ஒரே ப்ராடக்டா வந்திருக்கு. அப்ப எவ்வளவு ஈஸி பாருங்க. விவசாயிகளுக்கு அவ்வளோ ஒரு சிரமப்பட வேண்டாம். அப்போ இது அடிச்சா கட்டுப்படுமா, அதை அடிச்சா கட்டுப்படுமான்னு கன்ஃபியூஷன் வேண்டாம். எல்லாத்தையுமே என்ன பண்ணு இந்த ஒரு ப்ராடக்ட் வந்து கவர் பண்ணிடும். அதனாலதான் சொல்றேன் எல்லா புழு பூச்சிகளையும் கட்டுப்படுத்துறதுக்கு இது கொடுக்க முடியும்னு சொல்றோம். ஆனா ஆர்கானிக்னு வரும்போது கெமிக்கல் மருந்து வந்துட்டு டக்குன்னு வந்து எஃபெக்ட் கொடுக்கும். புழு பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் கெமிக்கல் மருந்து அடிச்சா டக்குன்னு அப்பவே 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல ஸ்பாட் அவுட்டு, புழுவும் சரி பூச்சிகளும் சரி எல்லாம் அவுட்டு. ஆனா இயற்கை விவசாயம்னு வரும்போது ஆர்கானிக்னு வரும்போது முக்கியமா சொல்லணும்னு நம்மளோட எம்ஐ வீர் நம்ம ப்ராடக்ட் சொல்லும்போது இங்க வந்துட்டு அந்த ரிசல்ட் நீங்க கண்ணுல பாக்குறதுக்கு 24 மணி நேரமோ 48 மணி நேரமோ டைம் எடுக்கும். நீங்க அடிச்சு முடிச்ச உடனே எல்லாம் புழு வந்துட்டு இறக்காது. அது வந்துட்டு ஒண்ணு அது வாயில படணும், இல்ல இலையை கடிக்கிறப்ப வாயில படும், ஆட்டோமேட்டிக்கா வாய் வந்து ஒட்டிக்கும். இதோட பிசுபிசுப்புல வாய் வந்து ஒட்டிக்கும். அப்ப என்ன ஆகும்னா அதால எதுவுமே சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிட முடியாம இருந்து அதோட உடம்புல இருக்கிற நீர் சத்தெல்லாம் இழந்து அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த புழு வந்துட்டு சாக போகுது. இது டைம் எடுக்கும். அப்ப நமக்கு ஒரு 24 மணி நேரத்துல இருந்து 48 மணி நேரம் டைம் எடுக்கும் அந்த புழு பூச்சி எல்லாம் வந்துட்டு இறக்குறதுக்கு. ஓகேங்களா? அதே நேரத்துல புழு பூச்சி ரொம்ப வந்துட்டு பயிர்களை வந்துட்டு ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா அடிக்கிறப்ப நமக்கு வந்துட்டு பல தடவை ரிப்பீட் அடிச்சுதான் கட்டுப்படுத்தணுமா இருக்கும். சில டைம்ல புழுப்பூச்சி ரொம்ப வளர்ந்துருச்சு அப்படின்னா கட்டுப்படுறது கூட ரொம்ப சிரமமா இருக்கும். அப்போ புழுப்பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு நம்மளோட எம்ஐவீர் பயன்படுத்துறீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஆரம்ப கட்டத்திலேயே பயன்படுத்தணும். எப்போன்னா புழு வரப்போகுது அப்படின்னு தெரிகிறப்பவோ, அது ஒரு முட்டையா இருக்கிறப்பவோ இல்ல புழு வரப்போகுதுன்னு தெரிகிற அப்பவே வந்துட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணாதான் நமக்கு வந்துட்டு கட்டுப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் அந்த பயிரை பொறுத்து 10 நாளைக்கு ஒருக்க, 15 நாளைக்கு ஒருக்க, 1 மாசத்துக்கு ஒருக்க ஸ்ப்ரே பண்ணணும்னா திரும்பவும் ரிப்பீட் பண்ணிக்கிட்டு இருக்கலாம்.
ஓகே. அப்போ நம்மளோட சஜஷன் வந்து ஆரம்ப கட்டத்திலேயே வந்துட்டு இதை ஸ்ப்ரே பண்ணுங்க அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்துட்டு இங்க சஜஷன் பண்றோம். மெயினா காமனா ஒரு விஷயம் இருக்குங்க. இந்த அமாவாசை டைம்ல தான் வந்துட்டு இந்த புழு பூச்சிகளோட இனப்பெருக்க காலம். அப்போ அமாவாசையிலிருந்து ஒரு 4வது நாள் இல்லாட்டி 5வது நாள் வந்து மருந்து அடிச்சோம் அப்படின்னா ரிசல்ட் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா முட்டை வைக்கிற டைம் அப்படிங்கிறது அமாவாசைக்கு அடுத்த நாள். அமாவாசைக்கு 1 நாள் 2 நாள்ல முட்டை வைக்கும். அப்போ 3வது 4வது நாள் 5வது நாள் பார்த்தீங்கன்னா முட்டையெல்லாம் வந்துட்டு பொரிஞ்சு குஞ்சுகள் வெளியே வர டைம்ல இருக்கும். ஸோ அந்த டைம்ல அடிக்கிறப்ப கண்டிப்பா வந்துட்டு ரிசல்ட் இருக்கு. எப்பவுமே வந்துட்டு அமாவாசைக்கு ஒரு 4 நாள் அமாவாசையிலேருந்து 4வது நாள் 5வது நாள் மருந்தடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் நம்ம வச்சுக்கலாம். இல்ல ஆல்ரெடி புழு பூச்சியெல்லாம் வந்துருச்சுன்னா அப்ப நாம அமாவாசை பௌர்ணமியில பார்த்துட்டு இருக்க முடியாது. அது அடிக்க வேண்டியதுதாங்க. ஓகே. அப்போ பயிர்களை தாக்குற புழு பூச்சிகள் மட்டும் இல்லாம நம்ம வீட்லயும் சரி இல்ல ஆடு மாடு கட்டுற தொழுவத்திலையும் சரி இல்ல கோழி கோழி பண்ணைய இந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஆஹ் இந்த மாதிரி மூட்டைப்பூச்சியோட பிரச்சனை, கரப்பான் பூச்சியோட பிரச்சனை, ஈயோட பிரச்சனை, கொசுவோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடுகள்ல கூட கொசுவோட பிரச்சனை இருக்கும், மூட்டைப்பூச்சி பிரச்சனை இருக்கும், கரப்பான்பூச்சி பிரச்சனை இருக்கும், ஈ பிரச்சனை இருக்கும். இதுக்கு கூட நம்மளோட எம்ஐ வீரை வந்துட்டு ஸ்ப்ரே பண்ண முடியும். அவ்வளவு சூப்பர் ரிசல்ட் வந்துட்டு இது கொடுத்துரும். அதே மாதிரி நம்ம வீடுகள்ல வீட்லயோ இல்ல தோட்டத்திலயோ தானியங்களை வந்துட்டு சேமிச்சு வைப்போம். அதுல கூட பூச்சிப்புழு வரும். ஸோ அது வராம தடுக்கிறதுக்கும் கூட இதையும் சேர்த்து வந்து பயன்படுத்தலாம். அப்புறம் கரையான் அதிகமா வரும், கரையானை தடுக்கிறதுக்கும் இதையெல்லாம் பயன்படுத்த முடியும். அப்புறம் மாடு ஆடுகளை எல்லாம் குளிப்பாட்டுவாங்க. அதுல கூட இதை கொஞ்சம் கலக்கி குளிப்பாட்டணும் அப்படின்னா மாட்டுக்கு வர கொசு பிரச்சனையா இல்ல ஈ இல்ல மெயினா வந்து இந்த உண்ணி பிரச்சனையெல்லாம் இருக்கும். அதையெல்லாம் வந்துட்டு இது கட்டுப்படுத்தும். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்துட்டு எம்ஐ வீரை பயன்படுத்தலாம். பயிர்களுக்கு மட்டும்தான் ஸ்ப்ரே பண்றதுன்னு இல்லைங்க. ஓகே. 6வது ப்ராடக்ட் எம்ஐ ப்ரௌடு. இது வந்து பூஞ்சை பிரச்சனைகளுக்கு எதிராக கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட். அப்போ பூஞ்சை பிரச்சனை அப்படின்னாலே மெயினா வந்துட்டு அழுகல் பிரச்சனை இல்லாட்டி கருகல் பிரச்சனை. நீங்க எங்கெல்லாம் வந்துட்டு இது அழுகல் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களோ அங்கெல்லாம் அது பூஞ்சை பிரச்சனை அப்படின்னு மனசுல வச்சுக்கோங்க. கருகல் அப்படின்னு எங்கெல்லாம் கேள்விப்படுறீங்களோ அது எல்லாமே வந்துட்டு பூஞ்சை பிரச்சனை தான். அப்ப அழுகல் கருகல் அப்படின்னா அது பூஞ்சை பிரச்சனை. அப்போ பூஞ்சை பிரச்சனை அப்படின்னா அதுக்கு எம்ஐ ப்ரௌட், நம்மளோட எம்ஐ ப்ரௌடு கொடுக்கணும். எக்ஸலண்டான ரிசல்ட். இன்னைக்கு வரைக்கும் 100க்கு 100% ரிசல்ட் அப்படின்னா எம்ஐ ப்ரௌட சொல்லலாம். ஏன்னா மார்க்கெட்ல பூஞ்சை பல கிட்டத்தட்ட 6000 விதமான பூஞ்சைகள் இருக்குன்னு எல்லாம் சொல்றாங்க. ஸோ எந்த விதமான பூஞ்சைகளா இருந்தாலும் அந்த பூஞ்சை பிரச்சனையை எம்ஐ ப்ரௌடு சூப்பரா கட்டுப்படுத்தி கொடுக்குதுங்க. எக்ஸலண்ட் ரிசல்ட். ஆனா எம்ஐ ப்ரௌடு கொடுக்கறப்போ பூஞ்சை பிரச்சனைக்குன்னு மருந்து நீங்க கொடுக்குறீங்கன்னா பயிர் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணணும், மண்ணுலையும் கொடுக்கணும். ஏன்னா நிறைய பேர் மேல மட்டும் ஸ்ப்ரே பண்ணிடுவாங்க, மண்ணுல கொடுக்க மாட்டாங்க. திரும்பவும் அந்த பூஞ்சை பிரச்சனை திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஸோ மண்ணுல ட்ரிப்புல விடுறதோ இல்லாட்டி வந்துட்டு மரமா இருக்குதுனாலும் கூட எம்ஐ ப்ரோட தண்ணியில கலக்கி வேர்ல ஊத்தி விடுறதோ அதுவும் செய்யணும். பிளஸ் மேல ஸ்ப்ரேவும் கொடுக்கணும். இது ரெண்டையும் செய்யறப்ப தான் நமக்கு இந்த பூஞ்சை பிரச்சனையை சரி பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எம்ஐ ப்ரோட சூப்பர் ரிசல்ட் இருக்கு அதுல. அதே மாதிரி எம்ஐ சிட்ரா. இது வந்துட்டு நெல்லு நெல்லுல பாத்தீங்கன்னா பல 1000 ஏக்கர்ல நமக்கு நெல் விவசாயம் நடக்குது. அதுல வரக்கூடிய இந்த பிபிஹெச்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பழுப்பு பூச்சி, இதுல ஒரு ஒரு பக்கம் ஒரு ஒரு மாதிரி பேர் சொல்றாங்க. அஸ்வினி பூச்சிம்பாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த பிபிஹெச்ங்கிற அந்த அந்த பிரச்சனையை மட்டும் தனிப்பட்ட முறையில கட்டுப்படுத்துறதுக்காக உருவாக்கப்பட்டது எம்ஐ சிட்ரா. அதே மாதிரி டீ எஸ்டேட்டு, காஃபி எஸ்டேட்ல இந்த கொசு மாதிரியான ஒரு பிரச்சனை அதிகமா வரும். அதுக்கும் இந்த எம்ஐ சிட்ரா சூப்பரா வேலை செய்யும். இந்த மாந்தோப்பு, கொய்யா தோப்பு இந்த மாதிரி எல்லாம் தோப்புகள் இருக்கு, பழத்தோப்புகள் இருக்கு. அந்த பழங்களுக்கான தோப்பு பிரச்சனையில ஈக்கள் அதிகமா வரும். அந்த ஈயோட பிரச்சனையை இந்த எம்ஐ சிட்ரா கட்டுப்படுத்தி கொடுக்கும். அப்ப இதுக்கு முன்னாடி எம்ஐ வீரன்னு ஒரு ப்ராடக்ட் சொல்லியிருந்தேன். அதுவும் எல்லா புழு பூச்சியும் கட்டுப்படுத்தும். அது இதையும் தான் கட்டுப்படுத்தும். ஆனா அது எல்லா புழு பூச்சியும் கட்டுப்படுத்துற விதத்துல உருவாக்குனதுனால அது அதிகமான ஒரு மிக்சிங்கும் ஒரு காம்பினேஷனும் கொடுத்துருக்காங்க. அதை விட இது கொஞ்சம் ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஒரு 400-500 ரூபாய் இது வந்து விலை கம்மியா இருக்கும். ஏன்னா நெல்லுக்கு மட்டும் அப்படின்னா அப்ப இது மட்டும் அடிச்சா போதும். அந்த ஒரு குறிப்பிட்ட பூச்சிக்குன்னா இது ஒண்ணு மட்டும் போதும் இல்லையா? அதனால அந்த மாதிரி எம்ஐ சிட்ராவை தனித்துவமா உருவாக்கி இருக்காங்க. இது இந்த பயிர்களுக்கு மட்டும்தான் இதை பயன்படுத்தலாம். ஓகே. அடுத்த ஒரு ப்ராடக்ட் வைரஸ். வைரஸ் பிரச்சனைக்கு கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் இந்த வைரஸ்.
அப்போ வைரஸ் பிரச்சனை விவசாயிகளுக்கு தெரியும், பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம் இது வைரஸ்னால தான் வந்திருக்கு அப்படின்னு. பழங்கள் வந்துட்டு அதோட ஷேப் இல்லாம சுருங்கி வர்றதோ, கோணல் மூணலா வர்றது, இப்ப வெண்டைக்காயில தக்காளியில எல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இது வந்துட்டு வைரஸ் பிரச்சனை அப்படின்னு. அப்படி நீங்க என்ன பயிர் பண்ணாலும் சரி, அதுல வந்துட்டு அந்த விளைச்சல் எப்படி வரணுமோ அந்த மாதிரி வரல, நெளிஞ்சு சுழிஞ்சு கோண மூனையா வருது அப்படின்னாலே அது கொஞ்சம் ஒரு வைரஸ் பிரச்சனை தான். அதே மாதிரி ஒரு செடியோட வளர்ச்சியில இல்ல ஒரு மரக்கன்று அதோட வளர்ச்சியில கூட நமக்கு தெரிய வரும், இது வந்துட்டு இலை சரியா இல்லை, இலை சுருண்டு வருது, குருத்து வந்துட்டு நெளிஞ்சு வருது, அதை பார்த்தே கண்டுபிடிக்கலாம் இது வந்துட்டு ஏதோ வைரஸ் தாக்குதல் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி சில சில பயிர்கள்ல இலையை பார்த்தீங்கன்னா இலை பச்சையா இருக்கும், நரம்புகள்லாம் மஞ்சள் அடிச்சு போகும். அப்ப அதுவும் வந்துட்டு கண்டுபிடிக்கலாம் இந்த சிம்டம் வச்சு, இது வந்து ஒரு வைரஸ் பிரச்சனை அப்படிங்கிறது. ஸோ வைரஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க தாராளமா வந்துட்டு வைரஸ் வந்துட்டு தாராளமா பயன்படுத்தலாம். ஓகேங்களா? இதுவும் வந்துட்டு மேல பயிர் மேலேயும் ஸ்ப்ரே பண்ணணும், மண்ணுலையும் கொடுக்கணும். வேருக்கும் வந்துட்டு இந்த வைரஸ் கிடைக்கணும், அதே மாதிரி பயிருக்கு மேலேயும் வந்துட்டு ஸ்ப்ரேவும் கொடுக்கணும். இது ரெண்டும் சேரும்போது தான் வைரஸை வந்து முழுசா கட்டுப்படுத்த முடியும். சூப்பரான ரிசல்ட் நம்மளோட ப்ராடக்ட் கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. ஓகே, மாடிஃபை இது வந்து தண்ணியோட பிஹெச் அளவை சரி பண்றதுக்காக. ரொம்ப வந்துட்டு கெமிக்கலா அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் சில தோட்டங்கள்ல தண்ணி, கிணத்து தண்ணியோ போர் தண்ணியும். அப்போ மருந்தடிக்கிறதுக்கு சுத்தமா செட்டே ஆகாத தண்ணி மாதிரி இருக்கும் அந்த தண்ணியோட பிஹெச் லெவல். அப்போ அந்த பிஹெச் அளவை சரி பண்றதுக்காக நம்மளோட மாடிஃபையை கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணி வந்துட்டு கிளியரா இருக்கும். அப்போ ஈஸியா வந்துட்டு மருந்து நல்லபடியா வேலை செய்யும். ஓகேங்களா? அப்ப இதுதான் நம்மளோட ப்ராடக்ட்ஸ். இந்த ப்ராடக்டை வந்துட்டு எப்படி பொதுவா பயன்படுத்தலாம்னு மட்டும் ஒரே நிமிஷம் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அப்போ பொதுவா சொல்லணும்னா எந்த தோட்டமா இருந்தாலும் 1 ஏக்கருக்கு 2 பேக்கெட் போவஸ்ட்ரா, 1 பேக்கெட் குரோ மேஜிக். அதாவது 2 பேக்கெட் போவஸ்ட்ரானா 4 கிலோ போவஸ்ட்ரா, 1 பேக்கெட் குரோ மேஜிக்னா 100 கிராம் குரோ மேஜிக். இதை வந்து கலந்து நீங்க 1 ஏக்கருக்கு கையில தூவி விடுறீங்க, விசிறிடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு அந்த பயிரோட வளர்ச்சி வந்துட்டு நல்லா இருக்கும், ஈல்டு வந்துட்டு கூடுதலா கிடைக்கும். இது வந்து இப்போ நெல்லு அந்த மாதிரி இல்ல என்ன சொல்றது, ஒரு கத்திரிக்காய், மிளகாய் அந்த மாதிரியான பயிர்களுக்குன்னு இதை பொதுவா வச்சுக்கலாம். இப்ப இதே வந்துட்டு வாழை, தென்னை, பாக்கு அந்த மாதிரி இருக்குன்னா இது வந்துட்டு ஒரு 2 மடங்கு 3 மடங்கு அதிகப்படுத்திக்கணும். ஓகேங்களா? பயிர்களை பொறுத்து இதை மாத்திக்கணும். அடுத்த செஷன்ல உங்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் டீட்டெயிலா இது உங்களுக்கு புரியும். ஓகே, இதே ஸ்ப்ரே கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸ்ப்ரே பண்றோம் அப்படின்னா இப்போ பயிரோட வளர்ச்சிக்காக ஈல்டு நல்லா கிடைக்கணும், ஊட்டச்சத்து நல்லா கிடைக்கணுங்கிறதுக்கு வேண்டி நம்ம ஸ்ப்ரே கொடுக்குறோம் அப்படின்னா அப்ப நம்ம பயன்படுத்த வேண்டியது குரோ மேஜிக். அதோட கலந்துக்க வேண்டியது நம்மளோட எம்ஐ ஸ்ப்ரே பிளஸ். அப்போ 1 லிட்டர் தண்ணிக்கு ஒருத்தரோட டேங்க்கும் ஒரு சைஸ்ல இருக்கும். நான் 1 லிட்டர் தண்ணிக்கு சொல்றேன். 1 லிட்டர் தண்ணிக்கு 100 கிராம் குரோ மேஜிக். சாரி, 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் குரோ மேஜிக். 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் குரோ மேஜிக்கும் 1/2 மில்லி எம்ஐ ஸ்ப்ரே, 1/2 மில்லி எம்ஐ ஸ்ப்ரே இது கலந்து நீங்க ஸ்ப்ரே கொடுக்குறீங்க அப்படின்னா அப்ப இந்த குரோ மேஜிக் செய்ய வேண்டிய வேலையை அட்டகாசமா பண்ணும். அதாவது பயிரோட வளர்ச்சிக்கு, பூ அதிகமா பிடிக்கிறதுக்கு, காய் அதிகமா கிடைக்கிறதுக்கு, ஈல்டு அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கு இந்த ஸ்ப்ரே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இது ஒன்று மைண்ட்ல வச்சிருங்க. அதே மாதிரி குரோ மேஜிக்கு பதிலாக நம்ம ஆலிஃபும் பயன்படுத்தலாம். ஆலிஃப் பயன்படுத்துறீங்க அப்படின்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி ஆலிஃப் பிளஸ் 1/2 மில்லி எம்ஐ ஸ்ப்ரே. ரெண்டுக்கு வித்தியாசம் பார்த்துக்கோங்க. 1 லிட்டர் தண்ணிக்கு ஒரு குரோ மேஜிக்னா பவுடர் ஃபார்ம்ல இருக்கும், அதனால அது 1 கிராம், ரைட்டுங்களா? ஆலிஃப்னா லிக்யூடா இருக்கும், அதனால 1 லிட்டருக்கு 2 மில்லி, 1 மில்லி இல்ல 2 மில்லி கொடுக்கணும். 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி ஆலிஃப் கொடுக்கணும். பிளஸ் வந்து நம்மளோட ஒட்டு பசை எம்ஐ ஸ்ப்ரே 1/2 மில்லி, 1 லிட்டர் தண்ணிக்கு 1/2 மில்லி கொடுக்கணும். ஓகே, இது ஸ்ப்ரே பண்ணாலும் ரிசல்ட் வந்துட்டு ஈல்டு அதிகமா கிடைக்கிறதுக்கு இந்த 2 ஸ்ப்ரேல எந்த ஸ்ப்ரே வேணாலும் கொடுக்கலாம், மாத்தி மாத்தியும் கொடுக்கலாம், இல்ல ஏதாச்சும் ஒண்ணு கூட கொடுக்கலாம். ஓகேங்களா? இது போக புழு பூச்சிகளுக்கு மருந்து அடிக்கிறீங்க, இல்ல ஒரு பூஞ்சை பிரச்சனைக்கு மருந்து அடிக்கிறீங்க, வைரஸ் பிரச்சனைக்கு மருந்து அடிக்கிறீங்க அப்படின்னா அப்ப எப்படி பண்ணணும்னா 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி அந்த மருந்து. ஒருவேளை ஒரு புழு பிரச்சனைக்கு தான் மருந்து அடிக்கிறீங்கன்னா 2 மில்லி எம்ஐ வீர் அடிக்கணும். இல்ல ஒரு பூஞ்சை பிரச்சனைக்குன்னா 2 மில்லி எம்ஐ ப்ரௌட். 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி மருந்து எடுத்துக்கணும், 1/2 மில்லி எம்ஐ ஸ்ப்ரே எடுத்துக்கணும்.
ஓகேங்களா? அப்படி எடுத்துட்டு ஸ்ப்ரே பண்ணுனா, அந்த புழு பூச்சியோ, இல்ல வந்துட்டு பூஞ்சைன்னா பூஞ்சையோ, இல்ல வைரஸ்ன்னா வைரஸோ அத வந்துட்டு கட்டுப்படுத்த முடியும். ஓகே. பொதுவா 1 ஏக்கருக்கு எப்படி குடுக்கலாம் அப்படின்னா, 125 லிட்டர் தண்ணி எடுத்தா, 1 ஏக்கருக்கு 125 லிட்டர் தண்ணி, அதுல 250 மில்லி எம்ஐவிர். இப்போ ஒரு புழு பூச்சிய கட்டுப்படுத்த 1 ஏக்கருக்கு மருந்து அடிக்கிறீங்க. இல்ல பூஞ்சை பிரச்சனைக்கு அடிக்கிறீங்க, வைரஸ் பிரச்சனைக்கு அடிக்கிறீங்கன்னா, 125 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு, அதுல 1 டப்பா, அதாவது 250 மில்லி மருந்த ஊத்திட்டு, குரோ மேஜிக் ஒரு 100 கிராம் குரோ மேஜிக் ஒரு பாக்கெட் போட்டுக்கிறது. ஏன்னா, பூஞ்சையினாலும், வைரஸ்னாலும் கண்டிப்பா அந்த செடிக்கு வந்துட்டு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி வேணும். அப்பதான் பூஞ்சையும், வைரஸும் சரி பண்ண முடியும். ஈல்டும் நல்லா கிடைக்கும். அதனால குரோ மேஜிக் வந்து எவ்வளோ ஆட் பண்ண முடியுமோ ஆட் பண்ணிக்கிறது பெட்டர். அப்போ 1 பாக்கெட் குரோ மேஜிக் ஆட் பண்ணிக்கணும். 1 டப்பா எம்ஐ ஸ்ப்ரே பிளஸ். அவ்வளோ தேவையில்ல. ஒரு 65, 70 மில்லி போதும். பட் 1 டப்பாவ கூட ஆட் பண்ணலாம். அப்போ 125 லிட்டர் தண்ணீல 1 டப்பா எம்ஐ வீரு, 1 பாக்கெட் குரோ மேஜிக், 1 பாக்கெட் எம்ஐ ஸ்ப்ரே பிளஸ். இத கலக்கி 1 ஏக்கருக்கு நீங்க ஸ்ப்ரே பண்ணலாம். இது காமனா. ஓகேங்க. இது ஒரு என்ன சொல்றது? ஒரு நெல்லு அப்டின்னா, இப்ப நான் சொல்றது கரெக்ட்டா இருக்கும். ஒரு நெல்லுக்கு கரெக்ட்டா இருக்கும். சின்ன சின்ன பயிர்கள் ஏதாச்சும் இருக்குன்னு, இப்ப ஒரு மிளகாய் செடி இருக்குன்னா, இது கணக்கு கரெக்ட்டா இருக்கும். இதே மரங்கள்னு வச்சுக்கங்க. இப்ப கொய்யா மரமோ, மாமரமோ, இல்ல வாழை மரமோ அப்படியெல்லாம் இருக்குன்னா, அது கணக்கு மாறும். அந்த பயிரோட அளவ பொறுத்து மாறும். அப்ப வந்துட்டு இது 20 மரத்துக்கு, 50 மரத்துக்கு, 100 மரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடுத்துக்கலாம். ஓகே. கடைசியா இது ஒண்ணு மட்டும் சொல்லி முடிக்கிறேன். சீடு ட்ரீட்மெண்ட் விதை நேர்த்தி பண்றதுன்னு சொல்லுவாங்க. ஒரு விதையோ இல்லாட்டி வந்து ஒரு ஒரு கன்னோ நடுறக்கு முன்னாடி அத வந்து விதை நேர்த்தி பண்றதுன்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு நம்மளோட ப்ராடக்ட் மூலியமா பண்ணுனா சூப்பரான ரிசல்ட் இருக்குங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு இப்போ ஒரு கரும்பு நடுறக்கு முன்னாடி ஒரு கருண கருண நடுறக்கு முன்னாடி இல்ல வந்துட்டு இன்னைக்கு நாத்துக்கு நெறைய வந்துருச்சு. இப்ப கத்திரிக்காய், வெண்டைக்காய் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நாத்துக்கு தான். ஸோ எந்த நாத்து நட்டாலும் இல்ல நெல்லே கூட நாத்து நட்டாலும் அது நடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா, ஒரு அ ஒரே நிமிஷம். ஒரு 20 லிட்டர் தண்ணி. 20 லிட்டர் தண்ணி ஒரு பக்கெட்லயோ ஏதோ ஒண்ணுல 20 லிட்டர் தண்ணி எடுத்துட்டு, அதுல 40 மில்லி எம்ஐ ப்ரௌட் 40லிருந்து 100 மில்லி வரைக்கும் எம்ஐ ப்ரௌட் எடுக்கலாம். ஓகேங்களா? 40லிருந்து 100 மில்லி எம்ஐ ப்ரௌட் எடுக்கலாம். 20லிருந்து 50 கிராம் வரைக்கும் குரோ மேஜிக் எடுக்கலாம். குரோ மேஜிக் அட்வான்ஸ் 20லிருந்து 50 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். 10லிருந்து 20 மில்லி வரைக்கும் எம்ஐ ஸ்ப்ரே பிளஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த 3யுமே எடுத்து 20 லிட்டர் தண்ணீல கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதுல நீங்க நடப்போற அந்த நாத்தையோ, இல்ல வந்து அந்த கிழங்கையோ, அ நீ குச்சி கிழங்குனா குச்சியோ, அத வந்து அந்த கருணைய ஒரு 10 நிமிஷம் நெனச்சு, அதுக்கப்புறம் எடுத்து நட்டீங்க அப்படின்னா, அந்த அதிலிருந்து இறங்குற வேர் வந்துட்டு நல்லபடியா ஸ்ட்ராங்கான வேர் வந்துட்டு இறங்கிரும். மேல பயிர் வந்து முளைச்சு வர்றதும் நல்லபடியா முளைச்சு வரும். அப்புறம் பூஞ்சையோட பாதிப்பு வராம பார்த்துக்கும். மெயினா வந்துட்டு மண்ணுல இருக்கிற பூஞ்சைகள் வந்துட்டு அ பாதிக்கும். வேரையோ இல்லாட்டி அந்த விதைய கிழங்கையோ பாதிக்கும். அந்த பாதிப்பிலிருந்து இந்த காம்பினேஷன் வந்துட்டு தடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இதையும் நீங்க பயன்படுத்தலாம். நார்மலா வேற சில விதை நேர்த்தி பண்ணி தான் நீங்க வந்துட்டு நடுவீங்க. பட் இத யூஸ் பண்ணீங்கன்னா, இன்னும் பெட்டர் ரிசல்ட் இருக்கு. நல்ல பெட்டர் ரிசல்ட் இதுல வந்துட்டு எடுக்க முடியும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. அப்போ இப்ப நான் சொன்னதெல்லாம் பொதுவான